ஓம் நமோ வெங்கடேஷாய. வர டிசம்பர் 16ஆம் தேதி மத்தியானம் மார்கழி மாதம் பிறக்குது. விசேஷமான மார்கழி மாதத்தில் திருப்பதி பெருமாளுக்கு செய்கிற கைங்கரியத்தில் என்னென்ன மாற்றங்கள் செய்வாங்கங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக 12 மாதங்களில் 11 மாதம் திருப்பதி பெருமாளை போலவே இருக்கும் வெள்ளியினால் ஆன போக ஸ்ரீனிவாச பெருமாளை நைட்டு ஏகாந்தம் சேவாவில் திருப்பள்ளிக்கட்டில் தூங்க பண்ணி காலையில் சுப்பிரபாதம் விண்ணப்பிச்சு எழுப்புவாங்க. இந்த மார்கழி மாதம் 30 நாட்களுமே ஸ்ரீ கிருஷ்ணரை நைட்டு ஏகாந்தம் சேவால திருப்பள்ளிக்கட்டில் தூங்க பண்ணி காலையில் திருப்பாவை விண்ணப்பிச்சு எழுப்புவாங்க. வெந்நீரால் அபிஷேகம் செய்வாங்க. இந்த சம்பிரதாயத்தை ஏற்படுத்தியவர் ஸ்ரீ ராமானுஜர். அடுத்து மற்ற மாதங்களில் திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் விண்ணப்பிச்சு பெருமாளுக்கு தோமால சேவா செய்வாங்க, மாலை சாற்றுதல். மார்கழி மாதத்தில் அமைதியான முறையில் மூக தோமாலை சேவா செய்வாங்க. அதற்கடுத்து சஹஸ்ரநாமார்ச்சனால மற்ற மாதங்களில் 1008 பெருமாளோட திருநாமங்கள் சொல்லி துளசியினால் அர்ச்சனை செய்வாங்க. இந்த மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்வாங்க. மகாலட்சுமியோட அம்சம் வில்வம். பெருமாளுக்கு கொடுக்குற நெய்வேத்தியத்தில் கூட மாற்றங்கள் இருக்குமா. வெள்ளை அப்பம், ஷீரா, சுண்டல் கொடுப்பாங்களாம். அண்ட் இந்த மார்கழி மாதத்தில் தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா மிஸ் பண்ணாமல் நோட் பண்ணுங்கள். மார்கழி மாதம் 30 நாட்களுமே பெருமாளோட ரைட் ஷோல்டரில் வைரக்கிளி இருக்கும். அதாவது தங்கத்தினால் செய்யப்பட்ட கிளி மேலே வைரக்கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். பங்காரு வாக்கில் இருந்தாலே நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு போனால் ஷியோராக தெரியும். கரெக்டாக ரைட் சைட் ஷோல்டரில் பெருமாளுக்கு. ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் போகிறீங்கன்னா கிட்ட போகிறப்ப கூட மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரைட் சைடில் வைரக்கிளி இருக்கும். மார்கழி மாதம்னாலே ஸ்ரீ ஆண்டாள் திருப்பாவை ஸ்பெஷல். ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து அனுப்பிச்ச இலையினால் ஆன கிளியும் டிடிடி கார்டன் டிபார்ட்மெண்ட்டோட இலையினால் ஆன கிளியும் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ தரிசனத்துக்கு நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க போகும்போது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இப்போ இந்த மார்கழி மாதத்தில் போகிறீங்க அப்படின்னா நினச்சிக்கிட்டே போனால் ட்ரை பண்ணலாம் பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ரைட் சைடில் வைரக்கிளி இருக்கும், லெஃப்ட் சைடில் இலையினால் ஆன கிளி இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்காது வைரக்கிளி, ஓரளவுக்கு நார்மல் சைஸில் தான் இருக்கும். பட் அந்த வைரக்கற்கள் அப்படிங்கிறதுனால நல்லா பளிச்சுன்னு தெரியும் ரைட் சைட் ஷோல்டரில். அடுத்து மார்கழி மாதத்தில் வர அத்தியாயன உற்சவம். மற்ற கோயில்களை 22 நாட்கள் அத்தியாயன உற்சவம் செய்வாங்க. திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் 25 நாட்கள் அத்தியாயன உற்சவம் நடக்கும். ஸ்ரீவாரி கோயில் உள்ள ரெங்க மண்டபத்தில் மலையப்ப சுவாமியை தனி தங்க திருச்சியில் உட்கார பண்ணியும் ஸ்ரீ ராமானுஜரை தனி தங்க திருச்சியில் உட்கார பண்ணியும் பிரபந்தங்கள் விண்ணப்பிப்பாங்க. பெரிய ஜியர் சுவாமி, சின்ன ஜியர் சுவாமி, ஏகாங்கீஸ் அர்ச்சகர்களாக இருந்து பகல் 10 ராப்பத்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்ணினும் சிறுத்தாம்பு ஸ்ரீ ராமானுஜர் நூற்றந்தாதி தண்ணீரமுது உற்சவம் நடக்கும். இந்த சம்பிரதாயத்தையும் ஏற்படுத்தியவர் ஸ்ரீ ராமானுஜர். மார்கழி மாதத்தில் டிசம்பர்லேயும் சரி ஜனவரிலையும் சரி பௌர்ணமி கருட சேவை கிடையாது. மார்கழி மாதத்து வளர்ப்பிறை சுக்லபக்ஷ ஏகாதசி ரொம்ப விசேஷமான வைகுண்ட ஏகாதசி. திருப்பதியில் ரொம்ப கிராண்டாக டெக்கரேஷன் செய்து பெருமாளுக்கும் ரொம்ப கிராண்டாக டெக்கரேஷன் செய்திருப்பாங்க. பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில் வந்தோன்னே வைகுண்ட துவாரம், அதாவது பெருமாளை ஒட்டி இருக்கிற பிரகாரம், அது உள்ளே நுழைஞ்சு நம்ம உண்டியல் காசு போடுற இடத்துக்கிட்ட வெளியில் வருவோம். அது உள்ளே போயிட்டு வெளியில் வர்றப்போ ஒரு செகண்ட் நமக்கு தோணும், ஒரு வேளை வைகுண்டம் இப்படி தான் இருக்குமோ அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு அவ்வளோ கிராண்டாக டெக்கரேஷன் செய்திருப்பாங்க. அடுத்து மார்கழி மாதம் 30 நாட்களுமே காலையில் 7 மணி போல் பெரியஜிய சுவாமி மட்டில் திருப்பாவை விண்ணப்பிப்பாங்க. எஸ்பிசி சேனலில் லைவாக டெலகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் திருமலை ஸ்ரீவாரி கோயிலில் எனக்கு தெரிஞ்ச மார்கழி மாதத்து விசேஷங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி பற்றின டீட்டெயில்ஸ் கேட்குறீங்க. என்னென்ன உற்சவம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டாங்க. பட் ஜென்ரலாக அங்கேயுமே குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுப்பாங்க டிக்கெட்ஸ். அதை பற்றின அப்டேட்ஸ் இன்னும் எதுவும் சொல்லலை. எப்போ சொன்னாலும் வைகுண்ட ஏகாதசி தர்ஷன் டிக்கெட் பற்றியெல்லாம் தனி வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி பற்றினது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி
பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது. நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.